துவக்கத்துல இந்த திரைப்படத்துடைய போக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் வேகம் கம்மியா இருந்தாலும் கூட நிவின் பாலி முதல்வரா ஆனது பிறகு ஆகக்கூடிய அந்த ஸ்கிரீன் பிளே அப்படிங்கிறது ரொம்ப கேரளாவை கட்டி ஆளக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ளரையே நடக்கக்கூடிய சூழ்ச்சிகளை மையமா வச்சுதான் இந்த திரைக்கதையை நகர்த்தியிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் அந்த முதல்வர் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு பாலியல் குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. சரி, இந்த திரைப்படத்தை பார்க்கறதுனால என்ன சுவாரஸ்யம் இருந்துற போகுது, இது ஒரு ராவான சப்ஜெக்டா இருக்கே அப்படின்னு நீங்க டிஎஃப்எஸ் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மலையாளத்துல வெளியா இருக்கிற பிரதிச்சாயா திரைப்படத்துடைய மூவி ரிவ்யூ தான். பிரதிச்சாயா முழுக்க முழுக்க ஒரு பொலிட்டிக்கல் டிராமா ஜானர்ல தான் இந்த திரைப்படத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. இது வழக்கமான திரைப்படங்களாக இல்லாம மாறுபட்ட ஒரு திரைக்கதையை கொண்டுதான் இந்த திரைப்படத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. துவக்கத்துல இந்த திரைப்படத்துடைய போக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் வேகம் கம்மியா இருந்தாலும் கூட நிவின் பாலி முதல்வரா ஆனது பிறகு ஆகக்கூடிய அந்த ஸ்கிரீன் பிளே அப்படிங்கிறது ரொம்பவே வேகம் எடுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். கேரளாவை கட்டி ஆளக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ளரையே நடக்கக்கூடிய சூழ்ச்சிகளை மையமா வச்சுதான் இந்த திரைக்கதையை நகர்த்தியிருக்கிறாங்க. அந்த வரிசையில இந்த திரைப்படத்துல வர்கீஸ் என அறியப்படக்கூடியவர் தான் கேரளாவுடைய முதல்வரா இருக்கிறாரு. ரொம்ப வயது மூத்தவர் அப்படிங்கிறதுனால அவர் நிறைய நல்லதுகள் நிறைய விஷயங்கள்லாம் செய்யறாரு மக்களுக்காக. இருந்தாலும் அந்த முதல்வர் வர்கீஸ் மீது பல தரப்பட்ட மக்களும் குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. குறிப்பா எதிர்கட்சிகள் அவரை எப்படியாவது ஆட்சி கட்டிலிருந்து அகற்றணும் அப்படின்னு அதுக்கான போராட்டங்கள் அப்படின்னு சொல்லி மாநிலம் முழுவதும் அவருக்கான அழுத்தம் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. ஆனா முதல்வர் கட்டில இருக்கிற வர்கீஸ் அவர்களுக்கு எந்தவித பதட்டமும் இல்லாம அவர் அரசியல் ரீதியா எடுக்கக்கூடிய முடிவுகள் அப்படிங்கிறத ரொம்பவே பகிரங்கமா எடுக்கிறாரு. அதனால நிறைய பாதிப்புகள் எல்லாம் உருவாகுது. அதெல்லாம் எப்படி கையாள்கிறார் அப்படின்ற மாதிரியான கதை நகர்வுகள் கொண்டுதான் கதையை நகர்த்துறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் அந்த முதல்வர் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு பாலியல் குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஒரு பெண் மீடியாவுக்கு முன்னாடி தோன்றி இவர் தன்னை பாலியல் ரீதியாக தொந்தரவு செய்தார் அப்படின்னு சொல்லி ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை வச்சது மட்டும் இல்லாம அந்த பெண் முதல்வர் வீட்டிற்கு போக மாதிரியான அந்த காட்சிகள் கொண்ட ப்ரூஃபோட பொது வெளியில சப்மிட் பண்றாங்க. இதுல அதிர்ச்சியில உறைந்து போற முதல்வர் என்ன செய்வதென்று அறியாம வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த சில நொடிகள்லயே தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களும் அதை ரொம்ப நம்பி அவரை அவமரியாதைப்படுத்துறாங்க. இதுல மனமுடைகிற முதல்வர் தற்கொலையை தேடி போறாரு, தற்கொலையும் செய்து கொள்கிறார். அதன் பிறகு இந்த சூழ்ச்சியை செய்தது யார், எதனால இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத தன்னுடைய அரசியல் வாரிசா பார்க்கக்கூடிய நிவின் பாலி உள்ள வராரு. அவர் உடனே சில ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் பண்ணி முதல்வராகவும் ஆறாரு. அதன் பிறகு நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த திரைப்படம் சொல்லக்கூடிய ஒட்டுமொத்த கதை. சரி, இந்த திரைப்படத்தை பார்க்கறதுனால என்ன சுவாரஸ்யம் இருந்துற போகுது, இது ஒரு ராவான சப்ஜெக்டா இருக்கே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அங்கதான் இயக்குனர் ரொம்ப அழகா திரைக்கதையை நகர்த்தியிருக்கிறாரு. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல எப்படி கார்ப்பரேட் கிரிமினல்ஸ் எப்படி ஒட்டுமொத்த ஜனநாயகத்தையும் கையில் எடுத்து எந்த மாநிலத்தில் யார் முதல்வராக இருக்கணும், யார் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத இந்தியாவில் உள்ள பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் தான் முடிவு செய்யறாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழலுக்கு கல்லடிப்பட்டவர் தான் அந்த முதல்வர் வர்கீஸ் அப்படின்ற ஒரு கேரக்டர். எந்தவித அடிப்படை முகாந்திரமும் இல்லாம அவரை பொது வெளியில எல்லா மக்களுக்கு முன்னாடியும் ஒரு குற்றவாளி போல பாவித்த அந்த மீடியா எப்படி இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல ஒரு கார்ப்பரேட் நிறுவனமும் ஒரு மீடியாவும் சேர்ந்தா ஒருத்தனை உயரத்திலையும் உட்கார வைக்க முடியும், ஒருத்தனை கீழையும் தள்ள முடியும் அப்படிங்கிறத இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கிறோமோ அந்த கான்செப்டை தான் இந்த திரைப்படத்துல பாலிடிக்ஸோட மிக்ஸ் பண்ணி திரைக்கதையை நகர்த்திருக்கிறாரு இயக்குனர். இப்படி மக்கள் விரும்பக்கூடிய ஒரு கதையம்சம் கொண்ட திரைப்படங்களை மலையாள திரையுலகினர் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு வெற்றியின் அடையாளமா தான் நான் பார்க்கிறேன். திரையரங்குல மிக நீண்ட நாட்களுக்கு முன்னாடி வெளியானாலும் கூட இப்போ அமேசான் பிரைம்ல இந்த திரைப்படம் அப்படிங்கிறது தமிழ்ல மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்காங்க. இன்னமுமே ரொம்ப பார்க்க சுவாரஸ்யமா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். சரி மக்களே, இன்னைக்கு உங்களுக்கு பிரதிச்சாயா திரைப்படத்துடைய மூவி ரிவ்யூ பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அபராஜித்தன்.